ஹை விவாஸ், நம்ம உங்கள் எஜுகேஷன் சத்யன்பு. இந்த வீடியோவில் பறந்து போ இந்த படத்தோட திரையம்சம் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து டைரக்டர் ராம் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. மெர்ஜி சிவா, கிரேஸ் ஆண்டனி, மித்துல் ரியான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்றா என்னென்னு கேட்டிங்கன்னா, இஎம்ஐ கட்டணும். இஎம்ஐக்காரை வந்து வீட்டில் கட்டுவோம். அவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு சின்ன ரோட் ட்ராவல் போகிறாங்க, அப்பாவும் பையனும். அந்த ரோட் ட்ராவல் பண்ணும்போது அவங்க என்னென்ன சந்திக்கிறாங்க, எப்படியெல்லாம் அந்த ரோட் ட்ராவல் வந்து ஏற்றுக்கிறாங்க, என்ன மாதிரி விஷயங்கள் அனுபவிக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு தான் பறந்து போ. இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் கேட்போம். இந்த படத்தோட ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, மெர்ஜி சிவா இதுக்கு முன்னாடி நிறைய படம் நடிச்சிருந்தாலும் இதில் ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு விஷயத்த நல்லாவே பண்ணியிருக்காரு. அவரோட ஒன் டைம் காமெடி, அவரோட கவுண்டர் காமெடி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு. அவங்க பையன் கூட பேசக்கூடிய அந்த ஸ்லாங்காக கூட இருக்கட்டும். ஏன்ப்பா சன்செட் வந்து நீ இது வரையும் பார்த்தது இல்லையா, எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு போனதில்லை, உங்கள் அப்பா மாதிரி என் அப்பா இல்லைன்னு சொல்ல அந்த ஒரு போர்ஷனாக கூட இருக்கட்டும். அப்பா அவங்க டான்ஸே ஆட தெரில அந்த ஒரு ரோல், அஞ்சலி பார்க்கக்கூடிய சீக்வன்ஸ், மரம் ஏறி மாட்டுறது அந்த ஒரு சீக்வன்ஸ், சிவா பேசக்கூடிய காமெடிஸ், இதெல்லாமே ரொம்ப நல்லாவே கனெக்டாக இருந்துச்சு. மித்துல் ரியான் அன்பு கதாபாத்திரத்தில் வாழ்ந்திருக்காரு. ஒரு 13 வயசு பையன். அவரோட ரோல், அந்த கதாபாத்திரமே வாழ்ந்து ஒரு சேட்டைக்கார பையன், ஒரு சோம்பேறியான அப்பா. இவங்க 2 பேத்துக்குள்ளே என்ன ஒரு கான்வெகேஷன் இருக்கும். அந்த மலையில் போய் ஒழிஞ்சிக்கிறது, அப்பாவை மலை ஏற விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தான் அந்த பையன். அவனும் இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்து அவனோட கேரக்டரை அவன் உயிரோட்டமாக கொடுத்துருக்காங்க கூட சொல்லலாம். கிரேஸ் ஆண்டனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலையாள ஆக்டர். அவங்களோட டப்பிங் போர்ஷன், அவங்களோட லிப்பிக் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பையன் திட்டினா அந்த கோச்சிக்கிற சீக்வன்ஸாக கூட இருக்கட்டும், தான் ஹஸ்பண்டோட ஒரு குணாதிசயம் வெளியே தெரியும்போது அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த சீக்வன்ஸாக கூட இருக்கட்டும், திடீர்னு தான் ஷாப்புக்கு தங்கச்சி வரக்கூடிய அந்த ஒரு சீக்வன்ஸாக கூட இருக்கட்டும், எல்லா சீக்வன்ஸ்லையும் அவங்க வந்து ரொம்ப யதார்த்தமாக நடித்து கொடுத்துருக்காங்க. அவங்களோட ரோல் ரொம்ப யதார்த்தமாகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் பண்ணி கொடுத்துருங்க. அஞ்சலியோட கதாபாத்திரம் ஒரு 5 நிமிஷம் வந்தாலும் அந்த 5 நிமிஷம் ஸ்க்ரீனில் நல்லா எலிவேஷன் பண்ணி ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க. இயக்குனர் ராம் வந்து சொல்ல தேவையில்லைங்க. எழுதிய விதத்தில் அந்த அன்புன்னு ஒரு கதாபாத்திரத்தை வடிவமைச்சு ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு உட்காந்து டைம் பண்ணி ரொம்ப நீட்டாக எழுதியிருக்காரு. அதேமாதிரி சிவாவோட கேரக்டர் எழுதுன சிவாவை நினச்சி அந்த கேரக்டர் எழுதி, ஏன்னா இந்த மாதிரி ஹியூமரான ஒரு விஷயம் கொடுக்க முடியுமான்னு யோசிக்க முடியுது. மெர்ஜி சிவா வச்சு ஹியூமரான ஒரு படம் பண்ண முடியுமான்னு எல்லாமே யோசித்தாங்க. அது ராம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே நல்லாவே பண்ணியிருக்காரு. மியூசிக் பாருங்கள், ஒரு 20 சாங்ஸ் வருதுங்க. அந்த 20 சாங்ஸும் ஒரு டிஸ்கஸ் நடுவில் ஒரு சாங் வரும். அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணும்போது ஏற்றுக்க முடியலனாலும் அப்புறம் படத்தில் போக ஏற்றுக்க மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அந்த சாங்ஸ் எல்லாமே. இந்த படத்தோட ஒளிப்பதிவு நம்மளை ஒன்றிணைச்சு எல்லா கவலைகளும் மறக்க வச்சு படத்தோட அந்த அன்பும் மெர்ஜி சிவா கூட நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சீக்வன்ஸாக தான் படத்தில் அமைஞ்சிச்சு. இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளும் யதார்த்தமாகவும், நாங்கள் இதை தான் சொல்ல போகிறோம், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த படம் எனக்கு பர்சனலாக ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இந்த படத்தை நான் எதிர்பார்த்து வந்தது. இது ராம் படம் மாதிரியே இல்லை, இது அவுட் ஆஃப் போர்ஷன். ராமோட கேரியரில் இது வேறு ஒரு படம் அப்படின்னு தான் நினச்சிக்கணும். அந்த கட்டுறது தமிழ், தங்கமீன், இந்த மாதிரி படங்கள் எல்லாமே இது வேறு ஒரு மாறுபட்ட படைப்பாக தான் இருந்துச்சு. பார்க்கலாம். எண்டு கார்டில் ராம் சொல்லக்கூடிய அந்த மெசேஜாக கூட இருக்கட்டும், கிளைமேக்ஸ் எங்கே முடிச்சது மீண்டும் மீண்டும் மலையேறதா ஐயோ அப்படின்னு சொல்லக்கூடிய சிவா வந்து கேஷுவல், இது எங்கள் ஃபேமிலி சும்மா சார் நார்மலாகவே நடக்கும் அப்படின்றது, அது கொஞ்சம் ஒரு மாதிரி ரியாலிட்டிக்காக ஐயோ காணுமான்னு சொல்லிட்டு அந்த பதத்தோட காமிச்சு ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் கவனம் தேவை. நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது உங்களை மறந்து நீங்கள் சிரிக்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது. பறந்து போ இந்த வீக்கில் வந்த ஒரு பறக்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் தேட்டரில் பாருங்கள். இந்த படம் பார்த்துட்டு உங்களை கமெண்ட்ஸ் சொல்லி மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமாக அடுத்து சந்திப்பது உங்கள் எஜுகேஷன் சத்யன்பு. பாய், லவ் யூ டு ஆல்.